வணக்கம் சார். ஸோ CT16 கிளீவருக்கும் CT15 கிளீவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு கிளீவரும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் ரெண்டுமே சேம் தான். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாக் ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் டைட்டாக கொடுப்பாங்க. ஃபைபர் வைக்க போகிறோம், ஃபுல்லாக ஆஃப் பண்ண போகிறோம், ப்ரெஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் CT50 கிளீவர் இருக்கும். ஸோ லாக் ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஃபுல்லாக ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஃபைபர் எடுத்து வைக்க போகிறீங்க, லாக் பண்ண போகிறீங்க, கட் பண்ண போகிறீங்க, ஃபுல்லாக பண்ண போகிறீங்க, ஃபைபர் வைக்க போகிறீங்க. ஸோ சேம் பிரின்சிபல் தான் வந்துட்டு இந்த CT15க்கும் CT16க்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வேற என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே தான் வந்துட்டு ஒரு மெயின் விஷயமே இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளேடில் வந்து மொத்தம் 16 பொசிஷன் இருக்கும். ஒரு பொசிஷனில் வந்து 1000 கட்டிங் பண்ணலாம். மொத்தம் 16 பொசிஷன், 16,000 கட்டிங். ஸோ இப்போ நான் சொன்னேன், ஒரு பொசிஷன் 1000 கட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷன் எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கியர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கியர் ரொட்டேட் பண்ணி தான் நீங்கள் மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆரோ மார்க் எந்த டேரக்ஷனில் இருக்கோ அந்த டேரக்ஷனில் கியர் இருக்கணும். அந்த கியரை வந்து ஆரோ மார்க் எந்த டேரக்ஷன் இருக்கோ அந்த டேரக்ஷனில் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா கிளியர் இருக்கும். நம்ம CT06னாலும் சரி, CT13னாலும் சரி, இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் இதே மாதிரி தான் CT16ல கொடுத்துருப்பாங்க. ஒன்லி கியர் செட்டப் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. மற்ற எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இது காமனாக இருக்க காமன் கிளீவர் CT16ங்கிறது. ஆனால் CT50ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 3 விதமாக வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஒன்று மேனுவல் டைப்பில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ CT50 கிளீவரில் நீங்கள் பேட்டரி போடுற டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி போட்டுட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா, இங்கே ரொட்டேட்னர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மிஷினில் கனெக்ட் பண்ணிட்டு பேட்டரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மிஷினோட பேர் ஆகிடும். மிஷினில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் மாற்றிக்கலாம். அப்படி இல்லை பிளேஸ் ப்ளஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அது த்ரூவாகவும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேட் ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அது போக ஸோ நான் இப்போ 16 பொசிஷன் சொன்னேன். ஸோ 16 பொசிஷன் முடிச்சுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கிளீவரில் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, பிளேடோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இந்த கிளீவரில் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி இந்த பிளேடோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் CT50 கிளீவரில் அது தேவைப்படாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கியர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளக்க வந்து எழுதியிருக்கும் LMH அப்படின்னு ஒரு 3 லெட்டர்ஸ் வந்து எழுதியிருக்கும். ஸோ நீங்கள் அதில் அதாவது லோயர், மிடில், ஹையர். ஸோ ஃபஸ்ட்டு லோயரில் வச்சுட்டு நீங்கள் 16 பொசிஷனையும் வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிடில் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா பிளேட் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அகைன் நீங்கள் வந்துட்டு 16 பொசிஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஹையரில் வச்சுட்டு ஒரு 16 பொசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 48,000 கட்டிங் பண்ணலாம் ரெண்டு கிளீவர்லையும். பட் என்னன்னா, இதில் பிளேட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே கியர் செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் டைப்பில் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் மெயின் டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.